அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் டீசலின் இந்த மாடியூலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் வாகனத்திலிருந்து ஆல்டர்னேட்டர்ஸ்களை அகற்றுவது, சுத்தம் செய்வது, குறைபாடுகளை சரிபார்ப்பது, பின்னர் மின்மாற்றியின் மோட்டரிங் செயலிங்கை அசம்பிள் செய்து சோதனை செய்வது மற்றும் இறுதியாக அவற்றை வாகனத்தில் பொருத்துவது ஆகியவற்றை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் மின்மாற்றியிலிருந்து பேட்டரி வரையிலான சர்க்யூட்டை கண்டறியவும், மின்மாற்றி அதாவது ஆல்டர்னேட்டர்ஸை அகற்றவும், ஸ்டேட்டரை சரிபார்க்கவும், ரோட்டரை சரிபார்க்கவும், டயோட்களை சரிபார்க்கவும், பிரஷ்களின் நிலையை சரிபார்க்கவும், ஸ்லிப் ரிங்ஸை சரிபார்க்கவும், மின்மாற்றியை அசம்பிள் செய்யவும் முடியும். இந்த பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ட்ரெய்னிஸ் டூல்கிட் 1, சாக்கெட் ஸ்பேனர் செட் 1, 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரி 1, டீசல் என்ஜின் 1, மல்டிமீட்டர் 1, மண்ணெண்ணெய் தேவைக்கேற்ப, எமரி காகிதம் தேவைக்கேற்ப, பனியன் துணி தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, டயோட்கள் தேவைக்கேற்ப, சோதனை விளக்கு மற்றும் கேபிள்கள் தேவைக்கேற்ப. ஆல்டர்னேட்டர்ஸ் இயந்திரத்தின் சுழற்சி இயக்கத்திலிருந்து இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. இந்த மின்சார ஆற்றல் டிசியாக மாற்றப்பட்டு வாகனத்தின் பேட்டரியை சார்ஜ் செய்ய பயன்படுகிறது. அது சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்து என்ஜினை இயக்குவதற்கும், என்ஜின் ஆஃப் செய்யப்பட்டிருந்தாலும் மின்சார அமைப்புகளை இயக்குவதற்கும் சக்தியை வழங்குவதற்கு தயாராக உள்ளது. ஆல்டர்னேட்டர் சர்க்யூட் அடையாளம் காணுதல். மின்மாற்றியின் வெளியீட்டு முனையிலிருந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரின் முனை A வரையிலான சுற்றுகளை கண்டறியவும். வோல்டேஜ் ரெகுலேட்டரின் F டெர்மினலில் இருந்து மின்மாற்றியின் ஃபீல்ட் டெர்மினலுக்கு பின்னூட்ட சுற்றுகளை கண்டறியவும். வோல்டேஜ் ரெகுலேட்டரின் B டெர்மினலில் இருந்து அம்மீட்டர் வரையிலான சுற்றுகளை கண்டறியவும். அம்மீட்டரிலிருந்து பேட்டரி வரையிலான சுற்றுகளை கண்டறியவும். வோல்டேஜ் ரெகுலேட்டரின் A டெர்மினலில் இருந்து இண்டிகேட்டர் லேம்ப் வரையிலான சுற்றுகளை கண்டறியவும். இண்டிகேட்டர் லேம்ப் அதாவது காட்டி விளக்கிலிருந்து இக்னிஷன் ஸ்டார்ட் ஸ்விட்ச் வரையிலான சுற்றுகளை கண்டறியவும். கிரவுண்ட் கனெக்ஷனை கண்டறியவும். அம்மீட்டரிலிருந்து இக்னிஷன் ஸ்டார்ட் ஸ்விட்ச் வரையிலான சுற்றுகளை கண்டறியவும். மின்மாற்றியை ஆல்டர்னேட்டர்ஸை அகற்றுதல். மறுசீரமைப்பின் போது சீரமைப்பை எளிதாக்க இறுதி கவசங்கள் மற்றும் ஸ்டேட்டர் இரண்டிலும் ஒரு கோட்டை குறிக்கவும். கவரை பாதுகாக்கும் ஸ்டட்கள் மற்றும் நட்ஸ்களை அகற்றி கவரை உயர்த்தவும். சீராக்கி மற்றும் நேர்மறை மற்றும் எதிர்மறை லீட்களை துண்டிக்கவும். பிரஷ் பெட்டியில் ரெகுலேட்டரை பாதுகாக்கும் ஸ்க்ரூகளை அகற்றவும், பின்னர் ரெகுலேட்டரை அகற்றவும். இரண்டு பிரஷ்களையும் அகற்றவும். சீல் பேட் நிலையை கவனியுங்கள். ஸ்லிப்பிங் எண்ட் பிராக்கெட்டில் பிரஷ் பாக்ஸை பாதுகாக்கும் திருகுகளை அகற்றி பிரஷ் பாக்ஸை வெளியே தூக்கவும். ரெக்டிஃபயரின் டெர்மினல் டேக்குகளுக்கு சூடான சாலிடரிங் இரும்பை பயன்படுத்துவதன் மூலம் ரெக்டிஃபயரில் இருந்து ஸ்டேட்டர் வைண்டிங் கேபிள் முனைகளை விடுவிக்கவும். சாலிடர் உருகும் போது கேபிள் முடிவை மெதுவாக வெளியே இழுக்கவும். ஸ்லிப் ரிங் எண்ட் அடைப்பு குறிக்குள் ரெக்டிஃபயர் அசம்பிளியை பாதுகாக்கும் திருகுகளை அகற்றி ரெக்டிஃபயர் அசம்பிளியை உயர்த்தவும். சரி செய்தல் போல்ட்களையும் அகற்றவும். ஸ்லிப் ரிங் எண்ட் பிராக்கெட்டை எடுக்கவும். டிரைவ் இன் பிராக்கெட்டில் இருந்து ஸ்டேட்டர் அசம்பிளியை வெளியே எடுக்கவும். ஷாஃப்ட் நட், வாஷர்ஸ், புல்லி ஃபேன், உட்ரஃப் கீ மற்றும் ஸ்பேசஸை வெளியே எடுக்கவும். டிரைவ் எண்ட் பேரிங் மற்றும் ரோட்டர் அசம்பிளியை பிரிக்க உங்கள் கட்டை விரலால் ரோட்டர் ஷாஃப்ட் முனையில் அழுத்தவும். சுத்தம் மற்றும் ஆய்வு. பிரஷ்களை தவிர அனைத்து பகுதிகளையும் மண்ணெண்ணெய் மற்றும் நைலான் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்யவும். ஸ்லிப் ரிங்ஸை நன்றாக எமரி பேப்பரால் சுத்தம் செய்து சுத்தமான துணியால் துடைக்கவும். பேரிங்ஸில் ஏதேனும் சேதம் உள்ளதா என்பதை சரிபார்த்து தேவைப்பட்டால் மாற்றவும். உற்பத்தியாளரின் விவர குறிப்பின்படி சரியான பரிமாணத்திற்காக பிரஷ்களை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் மாற்றவும். பிரஷ்களில் ஸ்பிரிங் டென்ஷன் சரிபார்க்கவும் மற்றும் தேவைப்பட்டால் மாற்றவும். டிரைவ் எண்ட் பிராக்கெட் மற்றும் ஸ்லிப் எண்ட் பிராக்கெட் ஆகியவற்றில் வெளிப்புற விரிசல் உள்ளதா என சரிபார்க்கவும். ஸ்டேட்டரில் திறந்த சுற்றுக்கான சோதனை. ஸ்டேட்டர் முறுக்குகளின் தொடர்ச்சியை சரிபார்க்கவும். ஸ்டேட்டர் முறுக்குகளில் ஏதேனும் இரண்டை முதலில் இணைப்பது 36 வாட் டெஸ்ட் லேம்புடன் தொடரில் 12 வோல்ட் பேட்டரிக்கு வழிவகுக்கிறது. லைட் ஒளிர வேண்டும். சோதனையின் முதல் பகுதி திருப்திகரமாக இருந்தால் டெஸ்ட் லேம்ப் வழிகளில் ஒன்றை ஸ்டேட்டரில் மூன்றாவது முன்னணிக்கு மாற்றவும். டெஸ்ட் லேம்ப் ஒளிர வேண்டும்.
வைண்டிங்ஸில் ஏதேனும் சேதம் அல்லது எரிதல் அல்லது அதிக வெப்பம் ஏற்பட்டால் ஸ்டேட்டர் அசம்பிளியை புதுப்பிக்கவும். டிஜிட்டல் மல்டிமீட்டர் தொடர்ச்சி முறையில் அமைத்து ஸ்டேட்டர் லீடுகளுக்கு இடையே ஒவ்வொன்றாக வைத்து மல்டிமீட்டரில் பீப் ஒலி ஏற்படுவதை உறுதி செய்யவும். பீப் ஒலி ஏற்படவில்லை என்றால் ஸ்டேட்டர் முறுக்கு குறைபாடு அல்லது திறந்த சுற்று என்று முடிவு செய்யுங்கள். ஸ்டேட்டரில் குறுகிய சுற்றுக்கான சோதனை. 220 வோல்ட் ஏசி மெயின்களை 220 வோல்ட் 15 வாட் டெஸ்ட் லேம்புடன் இணைத்து ஸ்டேட்டர் லேமினேட்டர்கள் மற்றும் 3 ஸ்டேட்டர்களில் ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக இட்டு செல்லும் ஸ்டேட்டர் வைண்டிங்ஸின் இன்சுலேஷனை சரிபார்க்கவும். லைட் எரியக்கூடாது. டெஸ்ட் லேம்ப் ஒளிர்ந்தால் ஸ்டேட்டர் முறுக்கு பழுதடைந்ததால் அது புதுப்பிக்கவும் என்று அர்த்தம். டிஜிட்டல் மல்டிமீட்டர் தொடர்ச்சி முறையில் அமைத்து ஸ்டேட்டர் லீட்ஸ் மற்றும் லேமினேஷன் இடையே வைக்கவும். மேலும் பீப் ஒலி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். பீப் ஒலி ஏற்பட்டால் ஸ்டேட்டரில் ஃபால்ட் என்று முடிவு செய்யுங்கள். ரோட்டாரில் குறுகிய சுற்றுக்கான சோதனை. 220 வோல்ட் 15 வாட்ஸ் டெஸ்ட் லேம்புடன் 220 வோல்ட் ஏசி மெயின்ஸ் இணைப்பதன் மூலம் ரோட்டார் வைண்டிங் இன்சுலேஷனை சரிபார்க்கவும். லைட் எரியக்கூடாது. லைட் ஒளிர்ந்தால் ரோட்டார் வைண்டிங்கில் ஃபால்ட் உள்ளது. மேலும் ரோட்டார் அசம்பிளிக்கு புதுப்பித்தல் தேவை என்று அர்த்தம் செய்யுங்கள். நீங்கள் மல்டிமீட்டரையும் பயன்படுத்தலாம். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி முறையில் அமைத்து ஸ்லிப் ரிங்குக்கும் ரோட்டாருக்கும் இடையில் வைக்கவும். பீப் சவுண்ட் வராமல் பார்த்துக் கொள்ளவும். பீப் சவுண்ட் வந்தால் ரோட்டார் வைண்டிங் ஃபால்ட் உள்ளது, அதை ரீவைண்ட் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ரோட்டார் வைண்டிங்ஸில் ஷார்ட் சர்க்யூட்டுக்கான சோதனை. ஸ்லிப் வளையங்களுக்கு இடையே 12/24 வோல்ட் பேட்டரி மற்றும் நகரும் காயில் அம்மீட்டரை இணைப்பதன் மூலம் ரோட்டார் வைண்டிங்கின் கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். 12 வோல்ட்டுகளுக்கு மின்னோட்டம் 2 முதல் 2.5 ஆம்ப்ஸ் வரை இருக்க வேண்டும். அது சரியான மதிப்பில் இல்லை என்றால் ரோட்டரை மாற்றவும். ஓமீட்டர் மற்றும் மல்டிமீட்டருடன் ரோட்டார் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸை சரிபார்க்கவும். 24 வோல்ட் மின் மாற்றிக்கு மின் தடை 9.6 முதல் +−1 ஓம்ஸ் மற்றும் 12 வோல்ட் மின் மாற்றிக்கு 3.2 +−0.5 ஓம்ஸ் வரை இருக்க வேண்டும். அளவீடுகள் வரம்பிற்குள் இல்லை என்றால் ரோட்டார் அசம்பிளியை புதுப்பிக்கவும். உங்கள் பொறுமைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.